புதுச்சேரியில் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் அரசு செலவில் முறையான கழிவுநீர் இணைப்பு வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் யாருடைய தவறு என ஆராய்ச்சி செய்வதை விட தீர்வு காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதுல முதற்கட்ட விசாரணையில் என்ன மாதிரியான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நம்முடைய இந்த பகுதியை நேரடியாக பார்க்குற பொழுது பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர்கள் 3-4 பொறியாளர்கள், மாவட்ட ஆட்சியர், கமிஷனர், இப்போ இன்னும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாரும் பார்த்துருக்கோம். எல்லாரும் ஒட்டுக்காக தான் பார்க்கும்போது இதனுடைய இந்த கழிவு நீர் வாய்க்கால் அமைத்ததில் ஒரு குறைபாடு இருக்கிறதா தெரியுது. அதாவது ஒரு வெண்ட் இருக்கணும். பொதுவாக இந்த காற்று வெளியில் போகிறதுக்கு ஒரு வெண்ட் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இதை பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவங்க டாய்லெட்டை டைரெக்டாக மெயின் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது ப்ரைவேட்டாக தான் பண்ணணும். அது அரசாங்கம் பண்ணாது. மெயின் ரோடில் இருக்கிறத மட்டும் தான் அரசாங்கம் கொடுக்கும். பிளாட்ஃபார்ம்லேருந்து கனெக்ஷன் மெயின் கனெக்ஷனுக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து கவர்மெண்ட் கொடுக்கும். உள்ளே இருந்து பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர வேண்டியது அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க. இதனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அது எப்படி அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணுன்றதை, வெண்ட் வச்சு கொடுக்கணுன்றதை பல வீட்டில் பார்த்தா அது இல்லை. அதனால தான் இந்த கேஸ் நேராக வீட்டு உள்ளே வந்திருக்கு. ரெண்டாவது எப்பவுமே டாய்லெட்டில் தண்ணி கொஞ்சம் எப்பவுமே இருக்கும், அந்த பேசினில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேசினில் தண்ணி நிற்காமே இருந்திருக்கு. காரணம் அந்த கனெக்ஷன் நேரடியாக கொடுத்ததுனால இருக்குது. இது பெரிய ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. அது என்னென்னா அந்தந்த வீட்டுக்காரங்க கனெக்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியான அது புரிதல் இல்லாமல் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. அது தப்பு நடந்து போச்சு. அது அவங்க தப்பா நம்ம தப்பான்றதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட இதை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி, இதை ப்ராப்பராக அந்த வெண்ட் போட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியே வர்ற கேஸ் திருப்பி உள்ளே போகாத அளவுக்கு ஒரு வெண்ட் போட்டு ஏற்பாடு பண்ணுறதுக்கு புதுச்சேரி நம்முடைய பொதுப்பணித்துறை கவிஞர் கோட்டம் கம்ப்ளீட்டாக இந்த பகுதியில் இருக்கிறத ஒரு 200-300 வீடு இருக்கும். எல்லா வீட்டுக்கும் அரசாங்கமே செலவு செய்து அதை அந்த குறையை நாங்கள் நிறுத்தி பண்ண போகிறோம்.